ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபினான்ஸ் பேஸ். நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கே, சேர்த்து வைக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம லைஃப்ல பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவு சேமிச்சு வைக்கிறதும் ரொம்ப முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களால் சேவ் பண்ண முடியலையா? இந்த 3 பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ரூல் நம்பர் 1, சேவிங்ஸோட பேசிக் ஃபார்முலாவே சேலரி ஈக்குவல் டு சேவிங்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் அண்ட் டெப்ட். நம்மள நிறைய மக்கள் சேலரி வந்தோன்னே நம்மளுடைய தேவைகளையும் நம்மளுடைய கடன்களையும் பூர்த்தி பண்ணிட்டு கடைசியாக என்ன இருக்கோ அதை தான் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும்னு நினைப்போம். ஆனால் அப்படி நம்ம யோசிக்காம நம்ம சேலரி வந்த உடனேயே சேவிங்ஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற பணத்தில் நம்மளுடைய எக்ஸ்பென்ஸையும் கடனையும் பூர்த்தி பண்ணால் நம்மளால நிச்சயமாக சேவ் பண்ண முடியும். அப்படி நம்ம சேவ் பண்ணணும்னு நினைக்கிற அமௌண்ட் உங்களுடைய சேலரியில இருந்து மினிமம் 10 to 15% இருக்கணும். இதை ரெகுலரா நம்ம பண்றது மூலியமா டிசிப்ளினா நம்ம எப்படி பணத்தை சேவ் பண்றதுன்னு கத்துப்போம். ரூல் நம்பர் 2, அப்படி நம்ம சேவ் பண்ண பணத்தை மொத்தமாக எடுத்துட்டு போய் நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் டிசைரான எக்ஸ்பென்சிவ் கார், பைக், டிராவல் இந்த மாதிரி செலவு பண்ணாமல் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல சேவ் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். ரூல் நம்பர் 3, அன்வான்ட் டெட்ஸ் அண்ட் இஎம்ஐ. அதாவது எக்ஸ்பென்சிவ் திங், பர்சனல் லோன், காஸ்ட்லி பைக்ஸ் இதெல்லாம் வாங்குறத தவிர்க்கணும். ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அதை எவ்வளோ சீக்கிரம் அதை கடனை முடிச்சுட்டு வெளியே வரணுமோ அதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எல்லாரும் இந்த சொசைட்டியில் நம்ம ரெஸ்பெக்டாக இருக்கணும்னு நினச்சி எக்ஸ்பென்சிவ் கார், ஏசி, ஐஃபோன், பிராண்டட் டிவின்னு அதிகமாக எக்ஸ்பென்ஸ் பண்ணி நம்மளை ஷோ ஆஃப் பண்ண நினைக்கிறோம். ஆனால் உண்மையான வெல்தி பீப்புள் அவங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப மாடரேட்டான திங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. தேவையில்லாத டெபிட், இஎம்ஐக்குள்ளே போக மாட்டாங்க. அப்படியே லோன் எடுத்தாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் லோன், லேண்ட் லோன் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் அவங்க ஷோ ஆஃப் பண்ணாமலேயே எல்லா மக்களுடைய பார்வையும் தன் பக்கம் திருப்புவாங்க. இந்த அன்வான்ட் இஎம்ஐ அண்ட் டெபிட்டை குறைக்கிறது மூலியமா உங்கள் சேவிங்ஸில் பெரிய சேஞ்சஸை பார்க்கலாம். இந்த 3 பிரின்சிபலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபினான்ஸில் நிறைய க்ரோத் இருக்கும். சேவிங்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை சேவ் பண்ணுறதுக்கு தூண்டுகோலாக இருக்க பட்ஜெட்டிங்கும் ரொம்ப முக்கியம். ஜப்பானில் காலங்காலமாக பட்ஜெட்டிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குது. கா கி பூ, அதாவது ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஷியல் லெட்ஜர். அந்த நாட்டில் இருக்க மக்கள் தங்களுடைய எக்ஸ்பென்ஸை 4 விதமாக பிரித்து நோட் பண்ணி வைப்பாங்க. நம்பர் 1, ஜென்ரல், அதாவது பேசிக் நீட்ஸ். இது இல்லாமல் நம்மளால இருக்கவே முடியாது. ரெண்ட், ஃபுட், இபி, கேஸ் இதெல்லாமே அடக்கும். 2வது வான்ஸ், நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, ஹாபீஸ் இது எல்லாமே இந்த செலவுகள் எல்லாமே வான்ஸ்குள்ளே வரும். நம்பர் 3, கல்ச்சர். நம்ம தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வர ஷாப்பிங், ரிலேட்டிவ்ஸ் மேரேஜ் வீட்டுக்கெலாம் போய் அங்கே கிஃப்ட் பண்ணுற எக்ஸ்பென்ஸ் இது எல்லாமே கல்ச்சரில் வரும். நம்பர் 4, அன்எக்ஸ்பெக்டட். அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய பைக் ரிப்பேர், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே நம்பர் 4ல் வரும். இப்படி ஒவ்வொரு மாதமும் உங்கள் எக்ஸ்பென்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி உங்கள் சேலரியோட ஒப்பீடு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கோன்னு புரிய வந்துடும். இதுக்கப்புறம் 4 கேள்வி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. எவ்வளவு வருமானம் எனக்கு வருது? எவ்வளவு பணம் நான் சேர்க்க நினைக்கிறேன்? எவ்வளவு பணம் நான் செலவு செய்கிறேன்? இன்னும் என்னன்னா எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்? இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய செலவுகளையும் பார்த்து எதை நான் மாடிஃபை பண்ணி எதை நான் இம்ப்ரூவ் பண்ணால் என்னோட சேவிங்ஸ்க்கு கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இது ஒரு சினாரியோ மூலமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆஃபீஸில் ரமேஷ், சுரேஷ்னு 2 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். 10 வருஷத்துக்கு இவங்களுக்கு எவ்ரி மந்த் 15K சேலரி கொடுக்குறாங்க. ரமேஷ் வர இன்கம்மை அவங்களுக்கு தேவையான ரெண்ட், கிளாத்திங், இஎம்ஐ, பர்ச்சேஸ், மூவி, ஹோட்டல்னு இப்போ இருக்க ஷார்ட் டேர்ம் டிசைருக்காக என்ஜாய் பண்ணி அந்த மந்த் சேலரியை அந்த மந்த்தே வாஷ் அவுட் பண்ணிடுறாங்க. ஆனால் சுரேஷ் எவ்ரி மந்த் அவங்களுடைய சேலரியிலேருந்து 10% இன்கம்மை சேவ் பண்ணி காக்கிபூ மெத்தட் மூலியமாக அவங்க பட்ஜெட் பண்ணி பார்த்து தன்னுடைய செலவுகளை குறைச்சனால அவரால் நெக்ஸ்ட் மந்த் இன்னும் அதிகமாக சேவ் பண்ண முடிஞ்சுது. இப்படி கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி வர அமௌண்ட்டை அவர் 10 வருஷத்தில் ஒரு சொந்த வீடே வாங்கிட்டாங்க. நம்ம எல்லாரும் நினைக்கலாம், இந்த 1000 ரூபாய் சேர்த்து வச்சு தான் நான் பெரிய ஆளாக போகிறேன் நான். ஆனால் சிறு துளி பெருவெள்ளம். இது நம்மளை டிசிப்ளினாக சேவ் பண்ண வைக்க முதல் படி. போக போக அதனுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு சேவிங்ஸை மாடிஃபை பண்ணாலே நம்ம ஷோ ஆஃப் பண்ணாமலே இந்த சொசைட்டி நம்மளை பார்க்கும். ஸோ திங்க் ஸ்மார்ட்டர் டு கிரியேட் வெல்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி ஃபினான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபினான்ஸ் பீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.